பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பள்ளிக்கரணை காவல் மாவட்ட துணை ஆணையர் கார்த்திகேயன் வழக்கம் போல் நடைபெறும் வருடாந்திர ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பள்ளிக்கரணை காவல் மாவட்ட துணை ஆணையர் கார்த்திகேயன் வழக்கம் போல் நடைபெறும் வருடாந்திர ஆய்வினை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் கோப்புகள், வருகை பதிவேடு, காவலர்கள் செயல்பாடு, ஆயுத கிடங்கு, குற்றங்களின் எண்ணிக்கை மற்றும் கண்டறியப்படாத குற்றங்களின் விவரம், காவல் நிலையத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது செம்மஞ்சேரி உதவி ஆணையர் வெங்கடேசன், ஆய்வாளர் சண்முகம், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேத்தியாத்தோப்பு அருகே மரம் விழுந்து அறுந்த மின்கம்பி உரசியதில் கணவன், மனைவி உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள சிதம்பரம் சேத்தியாத்தோப்பு சாலையோரம் உள்ள ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாட்டை அடுத்து ஆலயத்திற்கும் வெளியில் சிலர் காத்திருந்தனர். அப்போது அருகில் இருந்த பழமை வாய்ந்த புளியமரம் ஒன்று கனமழை காரணமாக வேரோடு சரிந்ததால் அப்பகுதியில் இருந்த மின்சார கம்பி அறுந்து ஆலயத்திற்கும் வெளியில் நின்று கொண்டிருந்த வனதாஸ் மேரி, பெல்லோல் மேரி மற்றும் மரிய சூசை மீது பட்டுள்ளது. இதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து சாய்ந்த புளிய மரத்தை அப்புறப்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை அமைச்சர்கள் எஸ். சிவசங்கரன் மற்றும் சி.வே. கணேசன் ஆகியோர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுக சட்டமன்ற தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கரன் மற்றும் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தொடர்ந்து அமைச்சர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்த படிவ பணியை பார்வையிட்டனர். இந்நிகழ்ச்சியில் விருத்தாசலம் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ், ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் மறைந்த முரசொலி மாறனின் 22ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு முரசொலி மாறனின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார். முன்னாள் மத்திய அமைச்சர் மறைந்த முரசொலி மாறனின் 22ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தஞ்சாவூர் கலைஞர் அறிவாலயத்தில் அவரது உருவ சிலைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், முன்னாள் அமைச்சர் எஸ். பழனிமாணிக்கம், மாநில விவசாய அணி செயலாளர் AKS விஜயன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குறித்த கேள்வியை கேட்டதற்கு, டெல்டா விவசாயிகளுக்கான போராட்டம் பக்கத்தில் நடைபெறுகிறது, அங்கு நீங்கள் செல்லுங்கள் என செய்தியாளர்களின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டவாறு அங்கிருந்து சென்றார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெய்வேலியில் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் தோப்புக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த கவியரசன் என்பவர் மீது கஞ்சா வழக்கு, திருட்டு வழக்கு, சொத்தை சேதப்படுத்திய வழக்கு, சண்டை, கொலை முயற்சி உள்ளிட்ட 9 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நெய்வேலி தைலம் தோப்பில் கவியரசன் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் கவியரசனை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது தப்ப முயன்ற கவியரசனுக்கு காலில் முறிவு ஏற்பட்டதை அடுத்து போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். தொடர்ந்து கவியரசனை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் NLC நிறுவனத்திற்கு சொந்தமான குடியிருப்பில் வீச்சரிவாள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்ததை அடுத்து போலீசார் வீச்சரிவாளை கைப்பற்றினர். இதனையடுத்து கவியரசன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சைக்கு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். மெட்ரோ ரயில் திட்டம் கோவை, மதுரை போன்ற மாநகராட்சிக்கு வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என
திருப்பத்தூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என மத்திய அரசிடம் ஏற்கனவே கோரிக்கை வைத்துள்ளதாக கூறிய அவர், இது பயணிகளுக்கு வசதியாக அமையும் என தெரிவித்தார். தொடர்ந்து வாக்கு திருட்டு எங்கும் நடைபெறக்கூடாது என வலியுறுத்திய அவர், ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்குமான வாக்குரிமையை எந்த வகையிலும் தடுக்கக்கூடாது என்பதுதான் தேமுதிக நிலைப்பாடு என தெரிவித்தார். மேலும் SIR பணியில் ஈடுபடும் ஊழியர்களின் பணியை முறைப்படுத்தி விட்டதால் அவர்களுக்கு பணிச்சுமை இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே என்ன கார்பரேஷன் இன்னைக்கு அதனால நிச்சயம் கோயம்புத்தூருக்கும் வரணும், மதுரைக்கும் வரணும். மெட்ரோ ரயில் திட்டம் அதில் மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம், வந்தே பாரத் ட்ரெயினையும் கட்டாயமாக அந்த திட்டத்தையும் கொண்டு வரணும். அப்போதான் இன்னைக்கு டிராவல் பண்ணுற எவ்வளோ பேருக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திமுக அரசு மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுப்பியுள்ளது என பாஜக மூத்த தலைவர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக மூத்த தலைவர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசு மறுக்கவில்லை, சில விளக்கங்களை மட்டுமே கேட்டுள்ளனர் என்று கூறிய அவர், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு மிகப்பெரிய நிதியை ஒதுக்கிய நிலையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு ஏன் திருப்பி அனுப்ப வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து மதுரைக்கு மின்சார பேருந்து போதும் என கூறிய மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மெட்ரோ ரயில் திட்டத்தை அனுப்பியுள்ளதாக கூறிய அவர், தமிழக முதலமைச்சர் ஒரு வரி கூட உண்மை பேசியதே கிடையாது, அவர் ஒரு பொய்யர் என்று விமர்சித்தார். இந்த திமுக அரசாங்கமும் முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன், ஏன்னா பொய்யர்கள். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைக்கும் என திருப்பத்தூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகாரில் முதல் கட்டமாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துள்ளார் என்றும், தேர்தலுக்கு பின்னர் அடுத்த கட்ட நிதியினை வழங்குவார் என்றும் தெரிவித்த அவர், பீகாரில் காங்கிரஸ் வரலாறு காணாத அளவு தோல்வி அடைந்துள்ளது என விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பிரதமர் மோடியின் செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, குடும்ப ஆட்சி வேண்டாம் எனும் மக்களின் நிலை, காங்கிரஸ் கூட்டணி தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களிடையே நிலவுவதாக குறிப்பிட்ட அவர், எனவே 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றி கிடைக்க இருப்பதாக தெரிவித்தார். மோடி அவர்களுக்கான செல்வாக்கு, நல்ல அரசு வேண்டும் என்கின்ற செல்வாக்கு, குடும்ப ஆட்சி வேண்டாம், தேஜஸ்வி யாதவ் வேண்டாம் என்கின்ற மக்களுடைய நிலை, காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், இதை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். குடும்ப ஆட்சி வேண்டாம், திமுக வேண்டாம், காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய காங்கிரஸ் DMK கூட்டணி தோற்கடிக்கப்பட வேண்டும். மோடிஜி மீது, நல்லாட்சியின் மீது நம்பிக்கை, அது இன்னைக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.